இன்று கோவை மாவட்டத்திலேயே கோவை மாவட்டம் சார்பாக புதிய கட்டடம் இந்த சங்கத்தின் மூலமாக வாங்கப்பட்டு கட்டப்பட்டு திறக்கப்படுவதற்காக நாங்கள் மாநில சங்கத்திலிருந்து மாநில தலைவர் எம் மோகன் அவர்களும் மாநில செயலாளர் சத்தியமூர்த்தி மற்றும் மாநில பொருளாளர் ரவி அவர்களும் இந்த கூட்டத்திலேயே நாங்கள் கலந்து கொண்டுள்ளோம். திறப்பு விழாவிற்கு வந்திருக்கின்றோம். எங்களது சங்கம் மாநில அளவிலே இருக்கின்றது, அகில இந்திய அளவில் இருக்கின்றது. இந்த தமிழகத்திலே 1.5 கோடி ஏக்கர் சாகுபடி நடைபெறுகின்றது. சுமார் 40 லட்சம் விவசாயிகள் இதில் பங்கு கொள்கின்றார்கள். இந்த 1.5 கோடி நில சாகுபடிக்கும் 90% விவசாயிகளுடைய இடுபொருள்களை அனைத்துமே நாங்கள் தனியார் வழியாக நாங்கள் சிறப்பாக விவசாயிகளுக்கு ஒரு சேவையாகவும் ஒரு வியாபாரமாகவும் தொடர்ந்து செய்து கொடுக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுக்கு மத்திய மாநில அரசு எங்களுடைய வியாபாரத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் மிக சிறப்பாக செய்து கொடுக்கின்றார்கள். இந்த வகையிலே இன்று மற்ற நாடுகளை ஒப்பிட்டால் நம்மளுடைய இந்திய நாட்டிலேயே பூச்சி மருந்துடைய பயன்பாடு மிக குறைவு என்பதை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். இதற்கு காரணம் இன்னும் விவசாயத்திற்கு ஆர்கானிக் பொருளை நாம் ஓரளவு பயன்படுத்திக்கிட்டோம். மண் ஓரளவு வளமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த அளவுக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா நாட்டிலே 16 கோடி ஏக்கர் விவசாயம் செய்யப்படுகிறது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு 4.5 லட்சம் டன் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுகிறது. சராசரியாக ஒரு ஏக்கருக்கு 2.850 கிராம் என்ற அளவில் பயன்படுத்துகிறார்கள். அதுபோல் ஐரோப்பிய நாடுகளில் 11 கோடி ஏக்கர் சாகுபடி நடக்கின்றது. அங்கு பூச்சிக்கொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 3.50 லட்சம் டன் பயன்படுத்துகிறார்கள். அங்கே ஒரு ஹெக்டேருக்கு 2.200 கிராம் விகிதத்தில் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்தியாவிலேயே 17 கோடி ஹெக்டேர் சாகுபடி நடக்கின்ற ஒரு இடத்தில் இன்று பூச்சிக்கொல்லி மருந்து பார்த்தா 64,000 டன் அந்த அளவிலே பயன்படுத்துகிறது. ஒரு ஏக்கருக்கு 0.37% என்ற பதிலே பயன்படுகிறது. அதற்கு காரணம் இந்த விவசாயிகள் இன்னும் இந்த ஆர்கானிக்கை பயன்படுத்த ஒரு மண் வளம் இருக்கின்ற காரணத்தினால். ஆனால் எதிர்வரும் காலங்களில் நாம் விவசாயத்தை சாகுபடி கூட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் கடந்த 50 ஆண்டு காலமாக ரசாயனத்தையும் ஆர்கானிக்கையும் பயன்படுத்தி வந்தோம். அது இந்த ஒரு குறிப்பாக 25 ஆண்டு காலமாக ஆர்கானிக் என்ற குப்பை எரு தலைதாபில் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை அமைந்த காரணத்தினால் இன்றைய நிலை இந்த ரசாயனத்தை மட்டுமே நாம் சார்ந்து சாகுபடி செய்கிற நிலை இருக்கின்றது. மொத்தத்தில் இன்னைக்கு ஆர்கானிக் என்ற பெயரில் மாடு எருவாக இருக்கட்டும், தலையாக இருக்கட்டும், கோழி எருவாக இருக்கட்டும், பயோகம்போஸ்டாக இருக்கட்டும், சிட்டி எருவாக இருக்கட்டும், புண்ணாக்காக இருக்கட்டும், இது போன்ற எந்த ஒரு ஆர்கானிக் எடுத்தாலும் இன்னைக்கு கிடைக்கக்கூடியது மொத்த சாகுபடிக்கு 10% மட்டுமே கிடைக்கும் என்ற நிலை இருப்பதால் இந்த ஆர்கானிக் உற்பத்தியை கூட்டினால் மட்டுமே மண் வளத்தை கூட்ட முடியும். ஏனென்றால் இன்னைக்கு பயிரிலேயே இந்த குறைந்த அளவிலேயே பூச்சி மருந்தை நாம் தெளித்தாலும் கூட 50% மேல் சத்து பத்தாத குறை காரணத்தினால் வரக்கூடிய காரணத்தினால் நம்ம பூச்சி மருந்து தெளிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். இதற்கு ஒரே வழி ஆர்கானிக் விவசாயத்தை கூட்ட வேண்டும். இதற்கு அரசு உதவிகள் நிறைய செய்தாலும் கூட தனியாருடைய விவசாயிகளால் நிறைய முயற்சிகளால் இந்த ஆர்கானிக் விவசாயத்தை கூட்டுறதுக்கு உண்டான அவங்களுடைய ஒத்துழைப்பை செய்ய கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல மற்ற நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உர விலையை பத்திரில் மற்ற நாடுகளில் இன்னைக்கு இப்போ இந்தியாவில் 266 ரூபாய்க்கு ஒரு மூட்டை யூரியாவை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 2,150 ரூபா அரசு மானியம் கொடுக்கின்றது. இதே பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை 800 ரூபா, தமிழ்நாட்டில் 266 ரூபா தான் விற்கிறான், இந்தியாவில் விற்கிறாங்களுக்குங்க. இதே பங்களாதேஷில் 720 ரூபா ஒரு மூட்டை யூரியா நைட்ரஜன். சீனாவில் பார்த்தீங்கன்னா 2,100 ரூபா. இன்னைக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா. அந்த அளவுக்கு இன்னைக்கு விவசாய சமுதாயத்துக்கு மத்திய அரசு மாநில அரசோடு இணைந்து இன்னைக்கு மானியங்களை நிறைய கொடுத்துட்ருக்காங்களுக்குங்க. இருந்தாலும் கூட இந்த விவசாய சமுதாயத்திற்கு இந்த மத்திய அரசு மாநில அரசு இன்னும் செய்தது போல இன்னும் கூடுதலாக இந்த ஆர்கானிக் விவசாயத்துக்கு நிறைய சலுகைகளையும் அதுக்குள்ள நிதியம் ஒதுக்கீடு செய்து இந்த விவசாய சமுதாயத்திற்கு கூடுதலாக வழங்க கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த விவசாயத்திற்கு முடிந்தவரை எங்களால் நாங்கள் இந்த விவசாயிகளுக்கு நாங்களுடைய அறிவுரை செல்வதற்காக மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அதாவது படிப்பு 10ஆம் கிளாஸ் படித்திருந்த போதும் நீங்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்திலேயே ஓராண்டு படிப்பு படித்து விவசாயத்துக்கு நல்ல செய்தியை நல்ல பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது இந்தியாவிலேயே 12,000 பேர் படித்து இன்று தமிழக விவசாயிகளுக்கு சேவை செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே 8,000 பேர் படிச்சிருக்கின்றோம். மிக சிறப்பாக அந்த கல்வியை கற்று நான் தொடர்ந்து இந்த விவசாய சமுதாயத்திற்கு இன்னும் தொழில்நுட்பத்தை கற்று மேலும் நல்ல ஒரு விவசாயிகளுக்கு உதவி செய்து இந்த உற்பத்திக்கு நான் துணையாக இருப்போம் கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.